வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி. ஸோ இப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அலெக்சாண்டரின் திறன்மிக்க தளபதிகளில் ஒருவர் டேஷ் ஆவார். ஸோ அலெக்சாண்டரின் திறன்மிக்க தளபதிகளில் ஒருவர் ஆன்சர் ஏ செலியூகஸ் நிகேட்டர் ஆவார். அலெக்சாண்டரின் திறன்மிக்க தளபதிகளில் ஒருவர் செலியூகஸ் நிகேட்டர் ஆவார். செலியூகஸ் நிகேட்டரால் தலைநகரம் பாடலிபுத்திரத்துக்கு டேஷ் தூதராக மெகஸ்தனிஸ் அனுப்பப்பட்டார். செலியூகஸ் நிகேட்டரால் தலைநகரம் பாடலிபுத்திரத்துக்கு டேஷ் தூதராக மெகஸ்தனிஸ் அனுப்பப்பட்டார். கிரேக்க தூதராக மெகஸ்தனிஸ் அனுப்பப்பட்டார். ஸோ செலியூகஸ் நிகேட்டரால் தலைநகரம் பாடலிபுத்திரத்துக்கு கிரேக்க தூதராக மெகஸ்தனிஸ் அனுப்பப்பட்டார். வழக்கமான தூதர்கள் மற்றும் கடித பரிமாற்றம் டேஷ். வழக்கமான தூதர்கள் மற்றும் கடித பரிமாற்றம் இந்தியாவிலிருந்து மேற்கிற்கு வழக்கமான வணிகத்திற்கு உதவியது. ஸோ வழக்கமான தூதர்கள் மற்றும் கடித பரிமாற்றம் இந்தியாவிலிருந்து மேற்கிற்கு வழக்கமான வணிகத்திற்கு உதவியது. ஓகே. இந்தோ கிரேக்க அரசர்களில் நன்கறியப்பட்டவர் டேஷ் ஆவார். இந்தோ கிரேக்க அரசர்களில் நன்கறியப்பட்டவர் டேஷ் மினாண்டர் ஆவார். இந்தோ கிரேக்க அரசர்களில் நன்கறியப்பட்டவர் மினாண்டர் ஆவார். குஷான நாணயங்கள் டேஷ் நாணயங்களை விட உயர்ந்த தரத்தில் இருந்தன. குஷான நாணயங்கள் டேஷ் நாணயங்களை விட உயர்ந்த தரத்தில் இருந்தன. ரோமானிய நாணயங்களை விட உயர்ந்த தரத்தில் இருந்தன. குஷான நாணயங்கள் ரோமானிய நாணயங்களை விட உயர்ந்த தரத்தில் இருந்தன. இந்தோ கிரேக்க கலை மற்றும் சிற்பபாணி டேஷ் என்று குறிப்பிடப்பட்டது. இந்தோ கிரேக்க கலை மற்றும் சிற்பபாணி டேஷ் என்று குறிப்பிடப்பட்டது. காந்தார கலை என்று குறிப்பிடப்பட்டது. இந்தோ கிரேக்க கலை மற்றும் சிற்பபாணி காந்தார கலை என்று குறிப்பிடப்பட்டது. கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்றது எது? புத்த சரிதம் அஸ்வகோஷர், எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் மெகஸ்தனிஸ், அர்த்த சாஸ்திரம் கௌடில்யர், காமசூத்திரம் வாத்ஸ்யாயனர். ஸோ இதில் காமசூத்திரம் வாத்ஸ்யாயனர் ரைட்டு தான். ஸோ அர்த்த சாஸ்திரம் எழுதியது கௌடில்யர் என்கிற சாணக்கியர் ரைட்டு தான். புத்த சரிதம் அஸ்வகோஷர் தான் ரைட்டு தான். பட் ஆனால் மெகஸ்தனிஸ் எழுதினது எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் கிடையாது. மெகஸ்தனிஸ் எழுதியது இண்டிகா. ஸோ அதனால எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் மெகஸ்தனிஸ் அப்படின்றது தான் தவறான இணை. ஸோ மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா. சக சத்ரப்களில் மிகவும் புகழ்பெற்றவர் டேஷ் ஆவார். சக சத்ரப்களில் மிகவும் புகழ்பெற்றவர் ருத்ரதாமன் ஆவார். ஸோ சக சத்ரப்களில் மிகவும் புகழ்பெற்றவர் ருத்ரதாமன் ஆவார். ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வணிகத்தின் தன்மைகள் பொது ஆண்டின் தொடக்கத்தில் மாறியதற்கு காரணம் டேஷ். ஸோ ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வணிகத்தின் தன்மைகள் பொது ஆண்டின் தொடக்கத்தில் மாறியதற்கு காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா, பொது ஆண்டு முன் கடைசி நூற்றாண்டின் முடிவில் மத்திய தரைக்கடல் உலகின் பெருஞ்சக்தியாக ரோம் எழுச்சியுற்றது. அரேபிய கடலில் வீசும் பருவ காற்றுகளின் காலமுறை இயல்புகள் பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் ஹிப்பால்ஸால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2 இரண்டுமே சரி. ஸோ ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வணிகத்தின் தன்மைகள் பொது ஆண்டின் தொடக்கத்தில் மாறியதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, பொது ஆண்டு முன் கடைசி நூற்றாண்டின் முடிவில் மத்திய தரைக்கடல் உலகின் பெருஞ்சக்தியாக ரோம் எழுச்சியுற்றது. அரேபிய கடலில் வீசும் பருவ காற்றுகளின் காலமுறை இயல்புகள் பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் ஹிப்பால்ஸால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ 1, 2 இரண்டுமே சரியானது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். டேஷ் பகுதியில் ரோமானிய நாணயங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. டேஷ் பகுதியில் ரோமானிய நாணயங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு. அரிக்கமேடு பகுதியில் ரோமானிய நாணயங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். ஸோ ரோமானிய நாணயங்களுக்கான தொழிற்சாலைகள் அண்ட் உருக்காலைகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டன? தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்றது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.